இதோ ஒரு மூலையில ஒரு அண்ணனோ அக்காவோ நின்று இந்த கூட்டத்தை கேட்டுட்டு இருக்கலாம். இந்த காரு கிட்ட நின்று 2 பாப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு அரசு பள்ளியில படிச்சாங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. இந்த காலை உணவு திட்டத்தை நீங்க திமுக மேல எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் சரி உச்சி முகர்ந்து கொண்டாடாம இருக்க முடியாது. ஏன்னு கேட்டா அந்த குழந்தைகள் அத்தனை நாட்களாக சாப்பிட்டியாமான்னு வீட்டுல கேட்கறதுக்கு அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க. இருக்கிறத அள்ளி போட்டு சாப்பிட்டு போன்னு பாட்டி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. சில இடங்களில் இன்னும் கொடுமை, தனி பெற்றோரால் வளர்க்கப்படக்கூடிய குழந்தைகள் பிள்ளைகள் அம்மா மட்டும் இருப்பாங்க, அப்பா இறந்திருப்பாரு இல்ல விட்டுட்டு போயிருப்பாரு. இந்த அம்மா கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரை வயிறு தான் சாப்பாடு இருக்கும். அந்த சாப்பாடு தான் 2 பேரும் பகிர்ந்துக்கணும், அந்த குழந்தையும் அம்மாவும். அதே 2-3 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மாவுக்கு சாப்பாடு இருக்காது. இந்த முதல்வர் காலை உணவு திட்டத்தை குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்கல, அந்த குழந்தைகளுக்கு நான் உணவளிப்பேன், வீட்டுல இருக்க சாப்பாடை நீங்க சாப்பிடுங்கன்னு தாய்மார்களுக்கும் சேர்த்து உணவளிக்கக்கூடிய திட்டத்திற்கு பெயர் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தை பார்க்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்குல்ல. ஆனா ஒருத்தவங்களுக்கு மட்டும் எரியுது, ஒருத்தவங்களுக்கு மட்டும் கசப்பா இருக்கு. அந்த கசப்பு வலி எரிச்சல் ரொம்ப நாளைக்கு உள்ள வைக்கவே முடியல, என்னைக்காவது வெளியே வரணும்ல. தினமலர் என்ற பார்ப்பன ஏடு முதல் பக்கத்தில் செய்தி வெளியிடுகிறது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பொதுவாக நிற்கக்கூடிய மக்களே, வணிக பெருங்குட மக்களே, குறிப்பாக பெற்றோர்களே, உங்க பிள்ளைங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடை அந்த RSS மனநிலை கொண்ட பிஜேபி மனநிலை கொண்ட தினமலர் ஏடு பதிவு செய்கிறது. காலையில் டபுள் சாப்பாடு, கக்கூஸ் நிரம்பி வழிகிறது. இதுதான் எங்கள் ஐயா பெரியார் சொன்னார், நடப்பது ஆரிய திராவிட போர் தான். எங்க பிள்ளை படிக்கணும், காலை உணவு திட்டத்தை தருகிறோம் என்றால் திராவிடம். நம்ம பிள்ளைலாம் சாப்பிடுறத பார்த்து வயிறு இருந்தால் அது ஆரியம். அந்த ஆரியத்திற்கு தமிழ்நாட்டில் ஒருபோதும் இடமில்லை என்று சொல்லுவதற்காக தான் ஆசிரியர் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். ஏன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று மாவட்டம் தோறும் தொகுதி தோறும் விளக்க இருக்கிறார். 2026 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் அமையும் என்பதில் பிஜேபிக்கே சந்தேகம் இல்லை. அதனாலதான் ஆசிரியர் பேசுகிறார் என்றால் ஆதாரங்கள் பேசுகிறது என்ற அர்த்தம். ஆசிரியர் வைத்திருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை நாங்களும் ஆசிரியர் எந்த இடத்திற்கெல்லாம் போக சொல்றாரோ, கூட்டம் பேச சொல்றாரோ அங்கு போய் காட்டுவோம். நேற்றைக்கு துக்ளக்ல வந்தது, அதுல ஆசிரியரை பற்றியும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரை பற்றியும் காட்டும் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் போகல. எங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா மகிழ்ச்சி, பெரியார் மறைந்து விட்டான்னு சந்தோஷப்பட முடியல, சிலையை பார்த்தாலே பயமா இருக்கு. டெத் சர்டிபிகேட்டை தான் வாங்கிட்டு போய் அனுப்பிச்சு விடணும், இப்போ உண்மையா இறந்துட்டாருப்பா பயப்படாம தூங்குங்க அப்படின்னு. அப்படி கொஞ்சம் பயமில்லாமல் இருக்கக்கூடிய ஆரியர்களுக்கு இந்த கருஞ்சட்டை 92 வயது இளைஞர் உங்கள் தூக்கத்தை நாள்தோறும் கெடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. தலைவர் தந்தை பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார். கருஞ்சட்டை தோழர்களின் உழைப்பு வெற்றி பெற்றிருக்கிறது. அதனாலதான் 26 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஜெயிச்சிடும் தெரிஞ்சு பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தான் அவங்க கார்ட்டூன் சேனல், தமிழ்நாட்டுக்கு தான் பிஜேபியும் RSஸும் விளையாட்டு பொருள். உண்மையாக அவர்கள் கார்ட்டூன் இல்ல, அவங்க சிரிப்பு சேனல் இல்ல, அதிபயங்கரமானவர்கள். பிஜேபியும் RSஸுக்கு மறுபெயர் கலவரம். RSS என்றால் கலவரம், பிஜேபி என்றால் மதவாதம். அந்த கலவரத்தையும் மதவாதத்தையும் தமிழ்நாட்டில் காலூன்ற விட்டால் இந்த அமைதி நீடிக்காது. இந்த சூழலில் நாம் வாழ முடியாது. இத்தனை ஆண்டு காலமாக போராடி பெற்ற கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்ணுரிமை, ஜாதி ஒழிப்பு களத்தில் நாம் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி, இது அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். அந்த நோக்கத்தில் தான் அமைய இருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு நிதி அளிப்பு என்பது 100 ஆண்டுகளாக போராடி பெற்ற உரிமையை ஒருபோதும் விடமாட்டோம் என்று நன்றி பெருக்கோடு தமிழக பெருமக்களே, விருதாச்சலம் பகுதிவாழ் பொதுமக்களே, இந்த இடத்தில் இதே மேடையில் உங்களால் முடிந்த பெரியார் உலக நிதியை தமிழர் தலைவர் ஆசிரியரிடத்தில் நீங்கள் வழங்கலாம். நீங்கள் வழங்கக்கூடிய நிதி என்பது பெரியார் உலகம் என்ற கட்டடத்திற்காக கிடையாது. தன்மான தமிழராக
அந்த நன்றி உணர்ச்சியோடு வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான் அமையும். எங்கள் தலைவர் உடன் இருக்கிறார், அவர் அதை செய்து முடிப்பார். அவரோடு எங்களை போன்ற இளைஞர் பட்டாலும் அவர் எதை சொன்னாலும் செய்வதற்கு தயார் என்ற சூழலில் இருக்கிறது. வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வாழ்க பெரியார்.